ஒரு நாள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவருக்கும் யார் பெரியவர் என்பது பற்றிய வாதம் எழுந்தது. பிரம்மா கூறினார், நான் உலகத்தை படைத்தவன், நான் தான் முதன்மையானவர் என்று. அதற்கு விஷ்ணு, உலகத்தை பாதுகாப்பவன் நான் தான், எனவே நான் தான் பெரியவன் என்று கூறினார். சிவன் சிரித்துவிட்டு சொன்னார், அழிக்கும் சக்தியால் தான் உலகில் புதிய வாழ்க்கை உருவாகிறது, எனவே நான் தான் பெரியவன் என்று. அந்நேரத்தில் பிரம்மாண்டமான ஜோதியின் உருவம் மேலிருந்து கீழே வந்தது. அதிலிருந்து ஒரு சப்தம், நீங்கள் மூவரும் இந்த ஜோதி ஸ்தம்பத்தின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள். யார் முடிவை கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்களே முதன்மை என்று. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கீழே சென்று ஸ்தம்பத்தின் அடியை தேடினார். பிரம்மா அன்னம் உருவத்தை எடுத்து மேலே பறந்து அதன் மேல் முடிவை கண்டுபிடிக்க முயன்றார். ஆனால் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா ஒரு தாழம்பூ பார்த்து அது ஜோதி ஸ்தம்பத்தின் மேலிருந்து கிடைத்ததாக பொய்யாக கூறினார். இதனால் சிவன் கோபமடைந்து, இனி நீ பூஜைகள் பெறமாட்டாய் என்றும் சாபமளித்தார். அதனால் இன்று வரை பிரம்மாவுக்கு மிக குறைவான கோவில்கள் மட்டுமே உள்ளன.